காசு குடுத்தா YouTubeல ஒரு சில வினாடிகள்லயே பல மில்லினியம் வியூஸ வாங்கிற முடியும். ஆனா எத்தனை கோடி ரூபாய் கொட்டி குடுத்தா கூட, இந்த மாதிரியான விஷயங்கள்ல YouTubeல மட்டும் கிடையாது. வேற எந்த ஒரு இடத்துலயுமே யாராலயுமே செய்ய முடியாது. எத்தனை கோடி ரூபாய் குடுத்தாலும் செய்ய முடியாது. அது எல்லாத்தையுமே மக்கள் அவங்கள தர விஷயம் அப்படின்னு. இப்ப பராசக்தி அவங்களுடைய ட்ரைலர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்ததுல, அந்த விஷயத்துல இருந்து இப்ப பராசக்தி அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் வெளியாகியிருக்கு. அப்பட்டமா எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அதே நேரத்துல இந்த பக்கம் விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் அடுத்தடுத்துன்னு சாதனைகள நிகழ்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா காசு குடுத்து வியூஸ்கள வாங்குன பராசக்தி அவங்களால அடுத்தடுத்து எந்த சாதனையும் நிகழ்த்த முடியல. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தான் இப்ப பராசக்தி திரைப்படம் தள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரிலீஸ்க்கு முன்னாடியே பராசக்தி உடைய நிலைமை இவ்வளவு மோசமா இருக்காடா அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாருமே இப்ப பராசக்தி திரைப்படத்த பார்த்து பரிதாபப்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இப்ப இணையத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமா விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் அடுத்தடுத்து பராசக்தி திரைப்படத்த பின்னுக்கு தள்ளி முன்னாடி போய் செய்த அந்த சாதனைகள் எல்லாமே என்னென்ன? அதேபோல பராசக்தி திரைப்படத்துக்கு நடந்திருக்க அந்த சோகமான சம்பவங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது கடந்த சனிக்கிழமை விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த ட்ரெய்லர அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் பண்ண ஒரு நாள்ல விஜய் அவருடைய அந்த ஜனநாயகன் திரைப்படம் ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 3,80,00,000 மக்கள் ஒரு நாள்ல அந்த ஒன் டே 24 ஹவர்ஸ்ல 3,80,00,000 நபர்கள் உலகம் முழுக்க பார்த்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 12,00,000க்கும் அதிகமான லைக்ஸ விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் பெற்றிருந்தது. அதுக்கு அப்புறமா ஞாயித்துக்கிழமை பராசக்தி திரைப்படத்தின் ட்ரெய்லர ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணதுல இருந்தே பராசக்தி திரைப்படத்தின் அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, பெருசா மக்கள் யாருமே பார்க்காம, சில லட்சங்கள அதாவது மில்லியன் தொடறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம, அடுத்தடுத்த 2, 3 மணி நேரங்கள்ல 2,000,000, 3,000,000 அப்படின்னு ரொம்பவே கம்மியாக தான் பராசக்தி திரைப்படத்தின் அந்த ட்ரெய்லர் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு அந்த 5 மணி நேரம், 6 மணி நேரம் கடந்ததுக்கு அப்புறமா, அந்த இடைப்பட்ட 1 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 25 மில்லினியம் வியூஸ் உடனடியாக ஒரு சில மணி நேரத்திலேயே பராசக்தி திரைப்படத்துக்கு கிடைச்சிருந்தது. இத பார்த்த மக்கள் உள்ளிட்ட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல ஷாக் ஆனாங்க. என்னடா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், பராசக்தி திரைப்படம் வியூஸ் எடுக்கிறதுக்கு முக்கிக்கிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு பார்த்தா 25 மில்லியன் 25 அதாவது 2,50 கோடி பார்வையாளர்கள் 1 மணி நேரத்தில எப்புட்றா கூட வந்தாங்க அப்படின்னு பராசக்தி திரைப்படத்தின் அந்த ட்ரெய்லர உற்று நோக்குன எல்லாருக்குமே அதிர்ச்சியாக ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல தான் பராசக்தி அவங்களுடைய டீம் என்ன பித்தலாட்டம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி திரைப்படம் என்னதான் வியூஸ் அவங்களுக்கு திடீர்னு 1 மணி நேரத்தில பிச்சுக்கிட்டு வந்தாலும், அங்க குடுக்கப்பட்டிருக்க லைக் பார்த்தீங்கன்னா, லைக் சுத்தமா ஏறவே இல்ல. லைக் எடுக்கிறதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டு எப்படி வியூஸ் எடுக்கிறதுக்கு முக்கிக்கிட்டு இருந்ததோ பராசக்தி ட்ரெய்லர், அதே மாதிரி லைக்ஸ் பார்த்தீங்கன்னா, எடுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கிக்கிட்டு இருந்தது, தடுமாறிட்டு இருந்தது. ஆனா வியூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு பிச்சுக்கிட்டு போது. ஸோ இத பார்த்த எல்லாருமே தான் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பராசக்தி திரைப்படத்தின் அந்த ட்ரெய்லர் அவங்க பெய்டு வியூவ அவங்க இப்ப வாங்கியிருக்காங்க. அதாவது பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பயன்படுத்தி YouTubeல இருந்து காச பயன்படுத்தி தான் பராசக்தி திரைப்படத்தின் அந்த ட்ரெய்லருக்கான வியூஸ அவங்க வாங்கியிருக்காங்க. அதனால தான் காசு அந்த இடத்துல கொட்டி குடுத்தா நிச்சயமாக வியூஸ வாங்கிட முடியும். ஆனா லைக்ஸையோ இல்ல கமெண்ட்டையோ வாங்க முடியாது. கமெண்ட் ஒருத்தவங்களுமே அவங்களாக போடக்கூடியது. அதேபோல லைக்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு மக்களும் அவங்க கை பட்டனால அவங்க அழுத்தக்கூடியது. அதனால அத காசு குடுத்து வாங்க முடியல. வியூஸ மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ, இதுதான் இந்த இடத்துல அப்பட்டமாக நடந்திருக்கு அப்படின்னு எல்லாராலயுமே தெள்ளத் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலுமே நேற்று இரவு சன் டிவி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாதனை. அதாவது காசு குடுத்து இந்த விஷயத்த ப்ரமோட் பண்ணி செஞ்சுட்டு, இது ஒரு சாதனை அப்படின்னு ஒரு பெருமையான விஷயமாக சன் நியூஸ் அந்த டிவிலயே பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு ஃபிளாஷ் நியூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு செய்தி சேனல் தானே அது. ஆனாலுமே என்ன எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தை ட்ரெய்லரில் பின்னுக்கு தள்ளிய பராசக்தி. அதாவது ஜனநாயகம் தோத்து போயிடுச்சு, பராசக்தி திரைப்படம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு அதாவது 24 ஹவர்ஸ் ஒரு நாள் கடக்கிறப்ப பராசக்தி திரைப்படம் 4 கோடி பார்வையாளர்கள கடந்துட்டாங்க. ஆனா ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா, 3,80,00,000 பார்வையாளர்கள் தான் அவங்க கடந்திருக்காங்க. அதனால பராசக்தி திரைப்படம் ஜெயிச்சிருச்சு பாருங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் அந்த ட்ரெய்லர்ல சர்ச்சையான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சன் டிவி நியூஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ பிரேக்கிங் நியூஸாக அவங்க ஃபிளாஷ் பண்றாங்க. ஆனா, அதுக்கு அப்புறமா இன்னைக்கு புக் மை ஷோல புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமாக தான், உண்மையான அந்த பித்தலாட்டம் யாரு பண்ணியிருக்காங்க, உண்மையாகவே இந்த போட்டியில ஜெயிச்சது யாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒண்ணு ஒண்ணாக தெள்ளத் தெளிவாக தெரிய வந்துகிட்டு இருக்கு.
அதாவது ஏற்கனவே எப்படி யூடியூப் அந்த ட்ரைலர்ல அவங்க லைக்க போய் வாங்க முடியலையோ, அதே மாதிரி தான் இங்க புக் மை ஷோல கூட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் யார் யார் எந்த அளவுக்கு அந்த திரைப்படத்து மேல ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு, ஐ அம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ற ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன கிளிக் பண்ணது கூட இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்க்ரீன்ல வைக்கிறேன். நீங்களே பாருங்க. பராசக்தி திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட 4,00,000 ஐ அம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அந்த பட்டன அழுத்தல. அதுக்குமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா, அங்க விஜய் அவருடைய அந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்ப வரைக்குமே 8,00,000 நெருங்கியாச்சு. இன்னும் 5,000 பேர் தான் லைக் குடுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட பராசக்தி திரைப்படத்த விட டபுள் மடங்கு அதிகமாக இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு மேல ரசிகர்கள் அவங்க காட்டிக்கிட்டு இருக்க அந்த ஆர்வம் பார்த்தீங்கன்னா, 2 மடங்கு இரட்டிப்பு மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்தே இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக திரைப்படத்தின் மேல மக்கள் எல்லாருமே யார் யார் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல எல்லாராலையுமே தெள்ளத் தெளிவாக நிச்சயமாக பார்த்துக்க முடியும். ஏன் இந்த இடத்துல கூட புக் மை ஷோ அவங்க கிட்ட காசு குடுத்து பெய்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான பட்டன அந்த இன்ட்ரெஸ்ட்ட அதிகப்படுத்துறதுக்கான அந்த ஆப்ஷன் புக் மை ஷோ அவங்க கிட்ட காசு குடுத்து வாங்க முடியும். அதற்கான வாய்ப்பு இருந்தா நிச்சயமாக அது கூட செய்வாங்க பராசக்தி திரைப்படத்தின் படக்குழு. அந்த அளவுக்கு அதாவது ஜனநாயகனை விட பராசக்தி திரைப்படம் தான் மாஸ் அப்படின்னு எப்படியெல்லாம் காட்டணுமோ, எப்படியெல்லாம் மக்கள ஏமாத்தணுமோ, அந்த மாதிரியான விஷயத்துல தான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் தற்போது பராசக்தி படக்குழு அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதேபோல நம்ம தமிழகத்திலயும் இப்ப புக் மை ஷோல பராசக்தி திரைப்படத்தின் அந்த புக்கிங் கூட ஓப்பன் ஆயிடுச்சு. அதேபோல இந்த பக்கம் பராசக்தி திரைப்படத்தின் புக்கிங்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, பராசக்தி திரைப்படத்துக்கு 1 மணி நேரத்துல சுமார் 1300, 200 பேர் தான் அந்த டிக்கெட்ட புக் பண்ணியிருக்காங்க. கடைசி 1 மணி நேரத்துல. ஆனா அதே மாதிரி இந்த பக்கம் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக இப்ப 1 மணி நேரத்துல டிக்கெட் புக் பண்ணவங்க அந்த பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6,000க்கும் அதிகமான பேர் டிக்கெட்ட புக் பண்ணிட்டு வராங்க. இன்னும் சென்னைக்கு இந்த புக்கிங் வந்து ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆச்சுன்னா, கன்னா பின்னான்னு போகும் புக்கிங். ஆனா இது வந்து சவுத் இந்தியா அந்த பக்கம் தான் இன்னும் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. சென்னைக்கு இன்னும் புக்கிங் ஓப்பன் ஆகல. புக்கிங் ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக யார் இந்த பொங்கல் வின்னர் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெள்ளத் தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு கன்னா பின்னான்னு 1 மணி நேரத்திலேயே பலாயிரக்கணக்கான டிக்கெட்டுகள் வித்து தீரப்போது ஜனநாயகன் திரைப்படம். நிச்சயமாக மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமாக ஜனநாயகன் திரைப்படம் இருக்கு. ஆனா பராசக்தி திரைப்படம் மக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல. கட்சி நபர்கள் தான் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட இந்த திரைப்படம் தான் மக்கள் எல்லாருமே விரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு போலியான பின்பத்த ஆரம்பத்துல இருந்தே தொடர்ந்து சன் டிவி, அதுக்கப்புறமா கலைஞர் குடும்பம் அவங்க எல்லாருமே மக்கள் கிட்ட திணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஹிந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு அந்த படத்துல பேசுறாங்களோ, அதே மாதிரி பராசக்தி திரைப்படம் தான் ஒரு மிகப்பெரிய திரைப்படம். அந்த படம் தான் மக்கள் எல்லாருமே விரும்புறாங்க அப்படின்னு ஒரு போலியான கட்டமைப்பு பின்பத்த நம்மகிட்ட திணிக்க நினைக்கிறாங்க. ஆனா எத காசு குடுத்து வாங்குனாலும் வாங்க முடியாத விஷயம் அப்படின்னு ஒரு சிலது கண்டிப்பாக இருக்கு. அதுல ஒண்ணு தான் லைக்ஸ். வியூஸ வேணா பராசக்தி திரைப்படத்தின் ட்ரைலர் மூலியமா அவங்க காட்டி மக்கள் எல்லாரையுமே பாட் மூலியமா ஏமாத்தியிருக்கலாம். ஏன் சன் டிவிலயே பிரேக்கிங் நியூஸாக அவங்க ஃபிளாஷ் பண்ணாங்க. அதே இடத்துல லைக்ஸ் கம்மியா இருக்கே, அத பத்தி சன் டிவி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க எதுவுமே சொல்லல. பராசக்தி திரைப்படத்துக்கு 4,00,000 லைக்ஸ் தான் இருக்கு. ஆனா அத விட கம்மியான வியூஸ் வாங்கியிருக்கு ஜனநாயகன் அப்படின்னு சொல்ற அவங்க 12,00,000 லைக் வாங்கியிருக்கு. அந்த இடத்துலயுமே கூட பராசக்தி திரைப்படம் லைக்ஸ்ல தோத்து போயிருக்கு. ஜனநாயகன் வெற்றி தான் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தபடியாக புக் மை ஷோல புக்கிங்லயும் இப்ப பின்தங்கி தான் இருக்கு பராசக்தி. ஜனநாயகன் முன்னாடி தான் இருக்கு. அதேபோல அந்த திரைப்படத்தின் இன்ட்ரெஸ்ட் பட்டன்ல கூட 8,00,000 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரே நாள்ல. ஆனா பராசக்தி திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் பாதி கூட வரல அதுல. ஸோ ஓவராலா பார்க்குறப்ப நிச்சயமாக ஜனநாயகன் திரைப்படத்தின் பக்கத்துல கூட வர முடியாம மோசமான நிலைமையில தான் இருக்கு பராசக்தி. ஆனா ஒரு போலியான பின்பத்த மக்களுக்கு நடுவுல கட்டமைக்க நினைக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2 திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகட்டும். என்னதான் காசு குடுத்து நெறைய விஷயங்கள் வாங்குனாலும், தியேட்டருக்கு காசு குடுத்து மக்கள் யாரையுமே அழைக்க முடியாதுல்ல. அந்த இடத்துல கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த பொங்கல் வின்னர் யாரு? தளபதி விஜயா? இல்ல சிவகார்த்திகேயனா? அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். அதுவரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம்.